பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் சூழ்ந்த தண்ணீரால் பல லட்சம் மதிப்பிலான செங்கல் சூளைகள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுல்தான். வணக்கம் சுல்தான், விவரங்களை வழங்கலாம். தட்சிணி வணக்கம். கர்நாடக மாநில அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 2.5 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கொள்ளிடம் ஆற்றின் கரையோர பகுதியான தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோவிந்தநாட்டுச்சேரி ஊராட்சி பகுதிகளான பட்டுக்குடி, கூடலூர், புத்தூர் மற்றும் குடிக்காடு உள்ளிட்ட கொள்ளிட கரையோர கிராமங்களில் வசிக்கும் சிறு தொழில் உற்பத்தியாளர்கள் அதிக அளவில் செங்கல் சூளை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் தண்ணீர் செங்கல் சூளையை ஆர்ப்பரித்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செங்கல் கற்கள் மற்றும் வாழைகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஐயம்பேட்டை பேரூராட்சி பகுதிக்கு குடிநீர் நீர் ஏற்றும் வரையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தண்ணீரின் அளவு அதிகரிக்கும் பட்சத்திலே கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர், கால்நடைத்துறையினர், காவல்துறையினர் உட்பட பல்வேறு அரசு அதிகாரிகள் இந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுல்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.